இன்றைய வேதவசனம் ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களே, ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கேட்குற பட்சத்தில் அது அவரோட சித்தத்தின்படியாக செய்யும்போது அவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா? நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன். ஒரு குட்டி இடம் எனக்கு கிடைச்சா போதும் ஏசப்பா, நான் இத வாடகை வீட்லேருந்து அங்க போயிடுவேனே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆனா அவரு என்ன நெனச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்ட இடத்த விட அவரு உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த தரணும் அப்படின்னு சொல்லி அவரு நியமிச்சு வச்சிருப்பார். ஆனா நீங்க கன்டினியூவா எனக்கு இது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும் அப்படின்னு கேட்கும்போது அவரு அத குடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அந்த இடத்துல நீங்க எவ்ளோ பெரிய ஆசீர்வாதத்த இழக்க வேண்டி இருக்குது இல்லையா? அதனால நீங்க அவர் இடத்துல ஜெபிக்கும்போது ஒவ்வொரு நாளும், "ஏசப்பா எனக்கு இத இப்படியா செய்யுங்கன்னு" சொல்லி நீங்க அவருக்கு வந்து ஒரு வழி ஆயத்தப்படுத்தாதீங்க. ஏன்னா, அவர் உங்களுக்கு வச்சிருக்க வழி பெரியதும் ஆசீர்வாதமானதா இருக்கிறபடியால, உம் சித்தத்தின்படியாக இத எனக்கு செய்து கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற பட்சத்தில, அந்த பெரிய ஆசீர்வாதத்த நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்க. எனவே அவர் சித்தத்தின்படி கேட்டு உங்க ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா.